மோசமா பண்ணாங்க. இருந்தாலும் ஒரு கோல்டு கொடுத்தாங்க. கோல்டு கொடுத்ததுக்கும் சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் ஃபீல் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னது வந்து என்னால் ஏதோ ஏற்றுக்க முடியல. எனக்கு என்னமோ ரெண்டு பாட்டுக்கு நடுவில் வந்து பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியல. இவங்க பாடினதுக்கும் ஒரிஜினல் சிங்கர் பாடினதுக்கும் வந்ததில் வித்தியாசம் தெரியல. அதை தாண்டி நடுவர்களாக அவங்க வந்து ஃபீல் பண்ணது மேபி இவங்க உடனடியாக நம்ம வந்து அந்த டாப் 5 உட்கார வச்சிட்டோம்னா டிஆர்பி குறைஞ்சிடும் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. அதனால இருக்கும்னு நான் தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பாடின இனியாவுடைய ஆட்டமா தேரோட்டமா பாட்டு வந்து ரொம்ப நல்லா பாடினாங்க. குறிப்பாக அவங்களோட வாய்ஸ் மெல்லிசான வாய்ஸும் பொன்லதா வாய்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக சூட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல நிறைய இடத்துல பிச்சிங் விட்டார் இந்த பாட்டு பாடும்போது. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு மார்க் தான் கொடுக்கப்பட்டது. அது கரெக்டான முடிவும் கூட தான் சொல்லணும் நான். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பாடின பவித்ரா பாடின பாடல், அவங்க வந்து இந்த பாடலை வந்து பாடும்போது ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. எள்ளுவய பூக்கிளைய பாட்டை வந்து பாடினாங்க. எள்ளுவய பூக்கிளை பாட்டை பாடினது வந்து சைந்தவி பாடின பாட்டையே அவங்க அங்கே பாடினதுன்றது வந்து மிக அற்புதமான ஒரு பாடல். மிக நன்றாகவே பாடினாங்க அந்த பாட்டை. அந்த பாட்டுக்கு அவங்களுக்கு கோல்டு கொடுக்காம இருந்தால் தான் ஆச்சரியம். ஏன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக நல்ல எமோஷனோட நல்ல ஃபீலோட பாட்டு பண்ணாங்க அந்த பாட்டை. இன்ஃபேக்ட் சைந்தேவிக்கு முன்னாடி பாடி சைந்தேவியே அந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பாராட்டு கிடைக்குதுன்றது தான் மிகப்பெரிய கோல்டோட பெரிய விஷயம். ஸோ அந்த பாராட்டு கிடைச்சது. நல்ல காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் வந்து கொஞ்சோண்டு யாராவது லைட்டாக கண் கலங்கினா அதை வச்சு எப்படியாவது மேனிபுலேட் பண்ணி பெருசாக ஒரு 15 நிமிஷத்துக்காவது ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இந்த வாட்டி இந்த பாட்டை பாடின உடனே நல்லா பாடின உடனே கண்ணை மூடி லைட்டாக கொஞ்சம் கண்ணு கலங்கினாங்க பவித்ரா. உடனே அவர் வீட்டுக்காரர் பேரை கேட்டு கண்ணு மணியே பவித்ரான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் பையன் சேர்த்து சொல்லி நல்லா அழ வச்சு அவங்க அழக ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் அழக வச்சு அதுக்கப்புறம் வந்த காம்படிஷன்ல வந்தவங்க எல்லாருக்கும் அழுக வச்சு எல்லாரும் அவங்கள பேச வச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த அழுக வச்சதுலேயே ஓடிட்டாங்க. அவருக்கு அதுக்கப்புறம் பாடின வாரம் வந்த சபேஷன் அட்டகாசமா பாட்டு பாடினார்னா அப்படி ஒரு பாட்டு பண்ணாரு. உசிரே போகுது அந்த பாட்டை பாடினாரு. கார்த்திக் பாடின பாட்டு உண்மையாக சொல்றேன், கார்த்திக் எழுந்து நின்று கை தட்டினது வந்து இந்த பாட்டுக்கு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாராட்டுன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ அற்புதமா பாட்டு பாடினாரு. இந்த பாட்டில் இந்த ப்ரோக்ராம்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆரம்பிச்சதுல இருந்து இன்றைய வரைக்கும் அத்தனை காம்படிஷன்லையும் அவருக்கு கோல்டு கிடைச்சிருக்கு. ஒன்றுத்துல கூட கோல்டு இல்லாமல் போனதே கிடையாது. ஆனால் அவரை வந்து ஒரு 4வது பிளேஸுக்கு வந்து செலக்ட் பண்ற அளவுக்கு காத்திருந்து அவரை வந்து 3வது பிளேஸுக்கு வந்து காத்திருந்து அவர் வெயிட் பண்ற அளவுக்கு அது மாதிரி காம்படிஷன் ஸ்ட்ரிக்டா நடக்கிற மாதிரி காட்டினதுன்றது வந்து இந்த நிகழ்ச்சிக்கான டிஆர்பிக்காக தான் இருக்கிறது தவிர மற்றபடி வேற எதெல்லாம் தோணுது. ஆன் த ஹோல் எனக்கு சபேசனுக்கு இந்த சீட் கொடுத்தது நியாயமான விஷயமாகவும் கரெக்டான தேர்வாக தான் இருந்துச்சு. கண்டிப்பா அடுத்த வர 2 வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிவானிக்கும் பவித்ராவுக்கும் கொடுத்துருவாங்கன்னு தோணுது. கூடவே எக்ஸ்ட்ராவா அபிஷேக்